பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமீன். தேவன் அவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் திரளாக இருக்குது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பாராம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் சின்னதாக ஒரு குறைவு இருக்குது, ஒரு நிறைவான ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லலாம். வானத்தின் பல கலிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். இதுக்கு மேலே போதும், களஞ்சியத்தை சேர்த்து வைக்க இடமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். அதனால் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுக்கணும். மற்ற ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ தசம பாகத்தை பண்டக சாலையில் கொண்டு வந்து எனக்கு நீ படைக்கும்போது வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கு. அப்போது ஆண்டவருக்கு நம்ம காணிக்க தசமாக மட்டும் கொடுக்காம நம்முடைய நேரத்தை கொடுக்கணும், உழைப்பை கொடுக்கணும், நம்முடைய அன்பை கொடுக்கணும், நம்முடைய வருமானத்தில் ஒரு பங்கை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது வானத்தின் பல கனிகளை திறந்து அவர் ஆசீர்வதிப்பார். நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்க. இந்த நேரத்திலும் வார்த்தையை நம்பி விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. இன்றைக்கே ஆசீர்வாதம் கொடுத்து அவர்களை மகிழ பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.